ஹாய், எங்கள் வீட்டோட சாட்டர்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? சிக்கன் வந்து ஒரே ஒரு பீஸ் வாங்கி காலையிலே ஒரு 7:30 மணிக்கெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மதியம்தான் அதை வந்து நான் பொரித்தேன். வந்து டேங்கி கபாப் மாதிரி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ஓடிஜிலாம் எங்கள் வீட்லேயும் இல்லை. நானும் இவ்வளோ நாள்லாம் யூஸ் பண்ணதில்ல, எனக்கு தெரியாது. சரி, ஃபஸ்ட்டு வந்து எதுவும் வீணாக்கிற வேணாம் நிறையான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் வாங்கி நல்லா மேரினேட் பண்ணி செஞ்சு வச்சுருந்தேன். மேனுவல் பார்த்து பார்த்து தான் நான் செஞ்சேன். நல்லா வந்துருச்சு. ஆனால் கீழே மட்டும் அந்த ஏதாவது பட்டர் ஷீட் ஏதாவது போடணும் போல இருக்குது. அது எனக்கு தெரியல. அந்த கீழே வந்த மசாலாலாம் மட்டும் அப்படியே பிடிச்சி கருகிடுச்சு நல்லா. ஆனால் சிக்கன் வந்து நல்லா சூப்பர். நான் கூட ஐயோ கருகிருக்குமோ அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஊறினதால டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. சரி, ஈவினிங் ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக், வெண்ணிலா கேக் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு தெரியும். நான் அந்த குக்கரில் செய்வேன், அதனால் எனக்கு இது தெரியும். இதில் பெரிய வேலை என்னென்னா, அந்த முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணுற அளவுக்கு நான் அதனால் சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். 2 முட்டை. இது வந்து எப்படின்னா ஒரு 250 கிராம்ஸ் கேக் வரும். அந்த அளவுக்கு நான் செஞ்சுருந்தேன். எண்ணெய், நல்லா முட்டை, சர்க்கரை எல்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மைதா மாவு, பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டேன். அது வந்து நான் எதுவுமே மோல்டு இந்த மாதிரி கேக் செய்கிற எதுவுமே வாங்கலை. ஏன்னா ஃபஸ்ட்டு கற்றுக்கும், வாங்கி எல்லாத்தையும் வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்குவோம் ப்ராப்பராக, அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கலான்ட்டு வீட்டில் இந்த கப்பு இது இருந்ததை வச்சே நான் செஞ்சேன். என்ன ஆச்சுன்னா, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா கேக்லாம் நல்லா சூப்பராக வந்திருந்தது. இந்த மேலே இந்த சாக்கோ சிப் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வந்ததால் அப்படியே உருகி ஃபுல்லும் ஊற்றிருச்சு. நான் ஆறுனதால் இந்த வீடியோ எடுக்கலாம், அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம்.